இந்த ஸ்குவாட் வச்சுட்டு இந்தியா எப்படி மற்ற டீம்களை வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமாண்ணே? இந்தியா கண்டிப்பாக வந்து லீக்ஸ் தாண்டி நாக் அவுட்டுக்கு போயிடும். நாக் அவுட்டுக்கு மேலே நமக்கு வந்து மைனஸ் நம்ம வந்து ஸ்குவாட்லேயும் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட பிளேயர் வேர்ல்டு கப் அங்கே தேவையா? ஒரு பேட்ஸ்மேனும் கம்ப்ளீட்டாக இல்லை, போலிங்கும் கம்ப்ளீட்டாக இல்லை. இந்த பிளேயருக்கு பதிலாக இவர் வந்திருக்கலாம், இல்லை இவரை விட்டுட்டு ஒரு ஃபினிஷர் போயிருக்கலாம் அப்படின்னு என்னோட தாட்டு. டி நடராஜன் ஒருத்தர் வந்து அங்கே தனியாக வந்து அவர் பாட்டுக்கு துண்டா தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து ஏன் ஒமிட் பண்ணாங்க? ஹர்ஷதீப் இப்போ இருக்க ஃபார்ம், கரண்ட் ஃபார்மும் நட்டோட கரண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யாரை கொடுப்பீங்கன்னா நம்ம நட்டு கொடுக்கலாம். ஐபிஎல் மட்டும் பேராமீட்டர் கிடையாது. ரோஹித் அண்ட் விராட்டே ஓப்பன் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். ஏன் இத்தனை ஸ்பின்னர்ஸ்ன்னு தெரியல. ஜட்டுவை ட்ராப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் ஜட்டு ஏன் நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, அவரோட ஒயிட் பால் ஸ்டாட்ஸும் அவரோட ரெட் பால் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேர்ல்டு கப்பே தோற்றுனா கூட விட்டுருவாங்க. பாய்சன் கூட தோற்றா மன்னிக்க மாட்டாங்க, எழுதி தள்ளிடுவாங்க. இந்த ஸ்குவாட் அந்த பாய்சன் அடிக்குமானா ஐ பெக் டு டிஃபர். பாய்சன் மேட்ச் நமக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்டால், ஆன் பேப்பர் இருக்கிற பாய்சனை பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ நமக்கு ஆப்போனன்ட் டீமாக யாருன்னு வெயிட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடில்? ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணதில் வச்சு பார்க்குறச்ச எனக்கு வந்து ஆஸ்திரேலியா தனியாக தெரியுறாங்க. இந்த முறை நம்ம இவங்களை மீட் பண்ணால் நம்ம கன்ஃபார்மாக காலி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க யார் சாமி இவங்க எப்படி வருவானுங்க எப்படி வரும் அவங்களுக்கே தெரியும். அவங்க டேயாக இருந்தால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் விஜய் ஷாம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். இப்போ நான் இந்த ஐபிஎல்லுக்கு அடுத்தே பார்த்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்ட் கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் இந்தியன் ஸ்குவாடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை இறக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறையா கமெண்ட்ஸும் இருந்திருக்கு. அதே நேரம் ஸ்குவாடை பார்த்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ஸ்குவாடை வச்சுட்டு இந்தியா எப்படி மற்ற டீம்களை வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமாண்ணே? ஐபிஎல் முடிஞ்சவொடனே அந்த ஒரு டயர்ட்னஸ் அந்த ஒரு இருக்கும். அதுக்கு அடுத்து போய் ஆடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஹார்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் கிட்ட ட்ராவல் பண்ணி போகணும். இங்கேருந்து அவங்க துபாய் முழுந்து போகிறாங்களா, லண்டன்லேருந்து மாதிரி போகிறாங்களா, என்ன இதுன்னு தெரியல. அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு 2 மாதமாக நான் ஸ்டாப்பாக இப்போ ஐபிஎல் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடக்கல. இப்போ வந்து இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பேசுகிறோம். நேற்று குஜராத் நைட்டில் ஆடி முடித்தாங்க. மேட்ச் நேற்று முடிக்கும் போதே கிட்டத்தட்ட 12 மணி. அவங்க போய் இப்போ நைட்டு ஏர்லி மார்னிங் இன்றைக்கி ஃப்ளைட் எடுத்து இப்போ வந்திருந்தாங்கன்னா நாளைக்கு மத்தியானம் இதே டைமில் உங்களுக்கு மேட்ச்சு. ஸோ பாடி ரெக்கவரி ஆகிறதுக்கோ இல்லை ஏதோ இன்ஜுரி மைனராக ஏதோ நிகில் இருந்தாலும் பிக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு 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 க்ரக்ஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஐபிஎல் தொட்டெடுத்து வேர்ல்டு கப் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் பிளேயர்ஸ் அவங்க வந்து ஃபார்மில் இல்லாதவங்க கொஞ்சம் ஃபார்மை பார்த்துக்கலாம். அந்த விஷயம் நம்ம கொஞ்சம் இது வரைக்கும் பேட்லேயே ரன் இல்லை. இப்போ விராட் கோலி வந்து இந்த வருஷம்ல எந்த மேட்சும் ஆடவே இல்லை. முதல்ல அப்படி தான் ஐபிஎல்லில் பேட் எடுத்து ஆட வராரு. இப்போ ஐபிஎல் ஆரஞ்சு கேப்பாக அவர் தலையில் தான் பெர்மனெண்ட்டாக இருக்குது. நல்ல அங்கே ஒரு மேட்ச்சில் மாறிச்சு போச்சு, பட் இப்போ பெர்மனெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபார்ம் இல்லாதவங்களுக்கு ஃபார்ம் கிடச்சிச்சு அப்படிங்கிற நம்ம அதை பார்க்கலாம். வேறு போலர் போகும்போது போலருக்கு வந்து எதாவது இன்ஜுரி ஆகி இல்லை மசில் புல் ஆகி இல்லை ஹாம்ஸ்ட்ரிங் இஷ்யூ ஆகி போயிட்டு வந்து தான் பண்ணலாம். இப்போ பும்ரா வந்து லீடில் இருக்காப்புல. அடுத்து மும்பைக்கு 2 மேட்ச் தான் இருக்குது. குவாலிஃபைங் கிடையாது, எலிமினேட்டட். பும்ரா ஒரு அழகாக ரெஸ்ட் கொடுத்துட்டு வேறு எதாவது பிளேயர் ஆட வைக்கலாம். பட் மேனேஜ்மெண்ட் அதை பண்ணுவாங்களா போவாங்களா தெரியல. ஸோ இந்த ஃபார்ம் வேணால் வந்து நம்ம ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாமே தவிர மைனஸ் நம்ம வந்து ஸ்குவாட்லேயும் நிறைய இருக்குது அண்ட் பிளேயர்ஸு நம்ம வந்து கரெக்டாக இருக்குது. இன்னொன்று ரோஹித் சர்மாவும் அகர்கரும் சொன்னாங்க வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு ஸ்லோ கண்டிஷனு இது தேவைன்னு சொல்லி நான் வந்து ஸ்பின்னர்ஸ் நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல சாய்ஸ். ஏன் இத்தனை ஸ்பின்னர்ஸ்ன்னு தெரில. ஜட்டு, அக்ஷர் பட்டேல், யுஸ்வேந்திர சாஹல், குல்தீப் யாதவ். மைட் பி வந்து ஜட்டுவை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓரளவு கொஞ்சம் ஒரு அக்கேஷனல் ஸ்பின் போடுவாப்புல, பட் மெயினாக பேட்டிங் பண்ணுவாப்புல. அந்த மாதிரி ஒரு பிளேயராக இருக்கிற ஒரு ரியான் பராகையோ இல்லை ஒரு ராகுல் தெவாட்டியாவோ அந்த மாதிரி நம்ம ஏன் எடுத்துகிட்டு போகலான்னு வந்து ஏன் சான்ஸ் கொடுக்காம தெரியல. எஸ்பெஷலி ராகுல் தெவாட்டி இந்த சீசன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் ஆடிட்டு இருக்கார். பட் ஓவரால் இந்த T20 ஹிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து அவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஜட்டு ஏன் நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து அவரோட ஒயிட் பால் ஸ்டாட்ஸும் அவரோட ரெட் பால் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு வேறு ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ரெட் பாலை பார்த்தீங்கன்னா அவர் லெஜண்ட். நம்ம எந்த சேனல் சர் தான் நைட் அவுட் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு லெவலில் தான் ஜட்டு இருக்கிறாப்புல. வேற ஒயிட் பாலில் அதுவும் T20 பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் கூட உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு அவர்கிட்ட இருந்து பெருசாக பேட்டில் வந்தது கிடையாது. 2008 அவர் ஆடிட்டுருக்கிறாரு. T20 வேர்ல்டு கப் ஆடிட்டு வந்துருக்கிறாரு. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 22 மேட்ச் நம்ம ஆடிட்டு இருக்கிறாரு. ஒரு 22 மேட்ச்
ஆடுற ஒரு பிளேயர் ஜட்டு மாதிரி ஒரு காம்பேக்ட் பிளேயர், ஒரு பென் ஸ்டோக்ஸு, ஒரு ஜட்டு, இல்லை வந்து ஒரு மார்க்கஸ் டாய்னஸ், இந்த மாதிரி, இல்லை மேக்ஸ்வெல் கரெக்டாக இருப்பாப்புல, மேக்ஸ்வெல், இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் பார்க்கும்போது எவ்வளோ ரன்ஸ் நம்ம இருக்கணும் எதிர்பார்ப்போம். 22 மேட்ச்சுக்குன்னா என்ன, ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ஒரு 25-30 ரன் வந்து ஒரு 600 ரன் இருக்கணும். விக்கெட் பார்த்தா கூட 22 மேட்ச் 20 விக்கெட் இல்லைன்னா இல்லை அதிகமாக இருக்கணும். ஜட்டுனா உங்களுக்கு கன்ஃபார்மாக அவர்கிட்ட பாலை கொடுத்தா விக்கெட் வந்துடும்பா, கண்டெயின் விக்கெட் எடுத்துகிட்டு சொல்லுவோம். வேர்ல்டு கப்பில் மட்டும் அவரோட T20 வேர்ல்டு கப் மட்டும் அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்டினரிக்கும் ரொம்ப பிலோவாக தான் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 100 கூட கிடையாது. T20 வேர்ல்டு கப்பில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கூட பெருசாக கிடையாது. ரன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 200 சொச்சம் ரன் தான் இருக்குது. விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 22 சொச்சம் மேட்ச்சுக்கு 21 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிளேயர் வேர்ல்டு கப் அங்கே தேவையா? இப்படிப்பட்ட பிளேயர் அங்கே வேர்ல்டு கப் தேவையா? ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனும் கம்ப்ளீட்டாக இல்லை, போலிங்கும் கம்ப்ளீட்டாக இல்லை. போலிங் அவர் பார்த்தபோது நம்ம 22 மேட்ச் 23 நீங்கள் கேட்பீங்க, என்ன ப்ரோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாரு போகிற அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த 21 விக்கெட்லேயே வந்து 2 இன்ஸ்டன்ஸ் வந்து 3 ஃபேர் எடுத்திருக்கிறாரு. அந்த 3 ஃபேர் கழிச்சிட்டோன்னா மிச்சம் 20 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் தான். 20 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டுங்கிறது ஜட்டுவோட ஸ்டாண்டர்டுக்கு கம்மி. ஏன்னா ஜட்டு நம்ம பார்க்குற லெவலே வேறு. இப்போ தளபதி அப்படிங்க சொன்னாலும், டீம் இந்தியா நம்ம சொன்னாலும், ராக் ஸ்டார் ஜட்டு, இல்லை ஆல் ஃபார்மேட் ஜட்ஜு, 3 ஃபார்மேட்லேயும் வந்து அவர் ஒரு இன்டெக்ரல் பிளேயர் சொல்லும்போது T20 அவர் அந்த லெவல் இல்லை. அப்படிப்பட்ட பிளேயருக்கு போகிறதோட ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயரோ ஒரு ரிங்கு சிங்கை உள்ளே இருந்தாலோ, இல்லை ஒரு சான்ஸ் நம்ம ரிஸ்க் எடுப்போம். ஒரு ரியான் பராக் நல்லா தானே ஸ்ட்ரைக் அடிச்சார். ரியான் பராக் வந்து டொமஸ்டிக்லேயும் நல்லா ஆடிட்டு இருந்தார். இந்த ஐபிஎல்லும் கிடைச்ச சான்ஸ்லாம் ஆடிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார். ரியான் பராகையோ தெவாட்டியாவையோ ட்ரை பண்ணி கூடாது. என்ன லாஜிக்? இப்போ ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னா உங்களுக்கு வந்து ஓகே, சிவம் டுபே உங்களுக்கு எடுத்தீங்க, நல்ல சாய்ஸ், சூப்பர் சாய்ஸ். கீழே அதே மாதிரி ஒரு ஃபயர் பவர், ஒரு ஃபினிஷர் வேணா ஏன் ரிங்கு எடுத்துருக்கலாமே, ஜட்டோட ரிங்கு எடுத்துட்டு, இல்லை அக்ஷர் பட்டேலை ஆட வச்சுலாமே. அக்ஷர் பட்டேலோட ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஐபிஎல் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்கிறப்பல கிடைச்ச சான்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு இதே வேர்ல்டு கப்பில் அவர் ஆடின பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா கிட்ட ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 120 கிட்ட இருக்குது. ஸோ கேரண்டி இருக்குது. ஜட்டோட ஃபீல்டிங் மாதிரி அக்ஷர் பட்டேல் சேஃப் ஃபீல்டர் தான், மோசமான ஃபீல்டர் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஜட்டு ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து டீம் செலெக்ஷனில் எனக்கு பிடிக்கல. எப்படி கண்டிப்பாக ஆடுவாங்க, பட் இந்த பிளேயர் மேலே இவர் வந்திருக்கலாம், இல்லை இவரை விட்டுட்டு ஒரு ஃபினிஷர் போயிருக்கலாம் அப்படின்னு என்னோட தாட்டு. தென் லெஃப்ட் ஆர்ம் பேசர் எடுத்திருக்காங்க, குவைட் குட். ஹர்ஷதீப் வந்திருக்காங்க, கலீல் வந்திருக்காங்க, ஓகே கூல், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டி நடராஜன் ஒருத்தர் வந்து அங்கே தனியாக வந்து அவர் பாட்டுக்கு துண்டாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. பும்ரா கிட்ட இருந்து வந்து ஒரு பர்பிள் கேப் ஒரு குறைஞ்ச காலத்துக்கு வந்து டி நடராஜன் கிட்ட நட்டு கிட்ட போயிட்டு வந்துச்சு. டி நடராஜன் யாரும் வச்சுக்க நட்டு கிட்ட இருந்துச்சு. அவரை வந்து ஏன் ஒமிட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பத்ரிநாத் தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, தமிழ்நாடு பிளேஸ்ல நான் டபுளாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் போட முடியல. ஒரு ஆரஞ்சு கேப் எப்படி வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேராமீட்டராக பார்க்கப்படுதோ, பர்பிள் கேப் இந்த பவுலருக்கு பார்க்கப்படுது. நட்டுவுக்கு டீம் இந்தியா டெபியூட் அப்புறம் வந்து ஒரு திருப்பி கால்ஃபேர் கிடைக்கல. நிறைய இன்ஜுரிஸ் அவர் கன்சர்ன் ஆச்சு. அவர் வந்து ஐபிஎல்லையும் பெருசாக கன்சிஸ்டண்டாக இல்லை அப்புறம் எல்லாமே வந்து சொல்லிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. அந்த எல்லா பர்சனல் செட்பேக்கு எல்லாம் அந்த ஒரு குவரிஸ் எல்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்ருக்காரு. எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீமுக்கு கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்ருக்காரு. அவங்க ஆடுற மேட்சே தெரியும், 270 அடிக்கிறாங்கன்னா 200 ரன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் டீமு. புவி இப்போ தான் ஃபார்ம் வந்திருக்கிறாரு. முன்னாடி ஆரம்பத்தில் நட்டு தான் கொஞ்சம் இருந்தது. உங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ராவோட விக்கெட்ஸ், அதே விக்கெட்ஸை கம்மியான மேட்ச்சில் வந்து எடுத்திருக்கிறாரு நட்டு. ஏன் நட்டுவை வந்து விட்டாங்கன்னு தெரியல. ஹர்ஷதீப் எந்த குறையும் சொல்ல, பட் ஹர்ஷதீப் இப்போ இருக்க ஃபார்ம், கரண்ட் ஃபார்மும் நட்டோட கரண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யாரை கொடுப்பீங்கன்னா நம்ம நட்டு கொடுக்கலாம். ஐபிஎல் மட்டும் பேராமீட்டர் கிடையாது, பட் சொல்கிறோம் உங்களுக்கு வந்து யார் வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ரன் ஃப்ளோ யார் ஸ்டாப் பண்ணுறாரு, இல்லை ஒரு 30-20 ரன் ஓவர் யாராவது கொடுத்தாங்க போனாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் கிட்ட இன்ஸ்டன்சஸ் நிறைய, நட்டு கிட்ட கம்மி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கலீல் அஹ்மத் கூட. ஸோ இந்த எனக்கு 2 சாய்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தப்பாகன்னு தோணுது. அண்ட் 3வது ரோஹித் அண்ட் விராட்டே ஓப்பன் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். ரோஹித் அண்ட் விராட் சூப்பராக ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் என்னோட ஒரு சின்ன ஆசை. ஏன்னா 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட், அவங்க போய் வந்து டேக்கிங் தி அட்டாக் முதல்ல வந்து வராங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிஷன் கொஞ்சம் பேக் ஃபுட்டில் போவாங்க. பட் அது இன்னொரு த்ரெட்டையும் கொடுக்கும். அந்த 2 விக்கெட் எடுத்தால் கொஞ்சம் இந்தியன் பெவிலியனில் கொஞ்சம் ஒரு ஷேக் கொடுத்துலான்னு சொல்லி, பர்டிகுலர் இந்த ஸ்குவாட் இப்போ ஐபிஎல் முடிஞ்சு இவங்க போய் வேர்ல்ட் கப் ஆடுற இந்த குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம கூட அயர்லாண்ட் இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க, யுஎஸ்ஏ கனடா இருக்காங்க. யுஎஸ்ஏ கனடா மேட்ச் கூட நம்ம விட்டுருவோம், உபுகுச்சப்பானே விட்டுருவோம். மிச்சம் 2 மேட்ச்சில் பாகிஸ்தான் மேட்ச் வேர்ல்டு கப்பே தோற்றா கூட பாகிஸ்தான் கூட தோற்று மன்னிக்க மாட்டாங்க. வேர்ல்டு கப்பே தோற்றுனா கூட விட்டுருவாங்க. பாகிஸ்தான் கூட தோற்றா மன்னிக்க மாட்டாங்க, எழுதி தள்ளிடுவாங்க. அந்த மேட்ச்
ஆல் இம்பார்ட்டன்ட் மேட்ச், த மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த ஸ்குவாட் அந்த பாகிஸ்தான் அடிக்குமானா ஐ பெக் டு டிஃபர். ஏன்னா இப்போ அங்கே பாகிஸ்தானில் வந்து தே புல்ட் இன் இல்லை எல்லாம் ரிட்டையர்மெண்ட்லேருந்து முகமது அமீரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஷாஹின் ஷா அஃப்ரிடி இருக்கிறாரு, நசீம் ஷா கூட இருக்கிறாங்க, கூட வந்து பேஸ் அவங்களுக்கு வந்து பேர் ஹரிஸ் ஷ்ராஃப் ஃபுல்லாக வந்து அங்கே அந்த ஒரு பேஸ் ஃபேக்ட்ரி அவனுங்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்பின்னு கொஞ்சம் பிரச்சனை தான், நம்ம இல்லை சார் ஸ்பின் தான். பட் ஆனால் அங்கே உங்களுக்கு வந்து அச்சு தூள் கலப்புறதுக்கு வந்து இங்கே எப்படி நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளேயர் நம்ம வந்து எழுதுகிறோம், விராட் கோலி பேர் அங்கே வந்து பாபர் அசம்ங்கிற எழுதிடுவோம். கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்வானும், மேலே வந்து கொஞ்சம் ஷார்ட் பர்ஸ்டில் அடிச்சுட்டு போகிறதுக்கு ஃபக்கர் ஜமான் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் மேட்ச் நமக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்டால், ஆன் பேப்பர் இருக்கிற பாகிஸ்தானை பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கிளியை கிளப்புது. ஏன்னா அப்படி நம்ம பாகிஸ்தான் மேலே ஐயோ பாகிஸ்தான் கன்ஃபார்மாக அடிச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம பண்ணால் அவங்களுக்குள்ள எப்பவுமே அந்த ஒரு க்ளவுட் மூவ் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கும் நம்ம வந்து மோரல்லஸ் அவனுக்கு 90s இந்தியன் டீம் மாதிரி தான். ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிற மேட்சை தோத்துருவாங்க, இதெல்லாம் தோத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிற மேட்ச் அச்சு பிரிஞ்சு எப்போ அவங்க டீம் அன்பிரடிக்டபிள் ஆவாங்க பாகிஸ்தான். நேற்று நல்ல எக்ஸாம்பிள், அயர்லாண்ட் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் பாகிஸ்தானே அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கிரேட் பீட் லெவல் பண்ண நியூசிலாந்து டீம் ஹோம்லேயே வந்து பாகிஸ்தானை T20 வந்து ட்ரா பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இவனுங்க யார் சாமி இவங்க எப்படி வருவானுங்க எப்படி அவங்களுக்கே தெரியும். அவங்க டேயாக இருந்தால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க, காலி பண்ணிக்கலாம். இப்போ கிடையாது. ஸோ பாகிஸ்தான் ஒரு டவுட் கொஸ்டின் மார்க் போட்டுச்சலாம். அயர்லாந்து இது பாகிஸ்தானே அடிக்கும் போது துரை என்ன பையனை அடித்ததே துரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி, கை வச்சதே இதாகிற மாதிரி வந்து அயர்லாண்டும் நமக்கு கொஞ்சம் த்ரெட்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தீபக் கூட ஒரு மேட்ச் ஒரு 100 அடிப்பார் அயர்லாண்டில். அதே மேட்சை திருப்பி சேஸுக்கு விட்டு வந்து திருப்பி வந்து கவுண்டருக்கு வருவாங்க அயர்லாண்டு. நம்ம சைடு ஒரு 60 இல்லை 75-25 சான்ஸ் கொடுக்கலாம். பாகிஸ்தான் நம்ம வந்து 48-52 ஆன் பேப்பர் வச்சு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்டஸு. இந்தியா கண்டிப்பாக வந்து லீக்ஸ் தாண்டி நாக் அவுட்டுக்கு போயிடும். ஏன்னா 3 மேட்ச் ஜெயிச்சா உங்களுக்கு கன்ஃபார்ம் போயிடும். நாக் அவுட்டுக்கு மேலே நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. நாக் அவுட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கு மேலே என்னங்கிறது நமக்கு ஒன்றும் அன்பிரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, இந்த ஸ்குவாட் செலெக்ஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே KL ராகுல் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து ரிசர்வ்ஸில் தான் வந்து ரிஷப் பண்டோ அப்படி இல்லைனா நம்ம சஞ்சு சாம்சன் வருவாங்க. ஆனால் ஸ்குவாட்ல KL ராகுல் வந்துடுவார்னு நினச்சோம். KL ராகுல் ஸ்குவாட்லேயும் இல்லை, இங்கே ரிசர்வ்ஸ்லேயும் இல்லை. அதுக்கான ரீசன் என்ன, இந்த ஃபார்ம் அவுட்டுங்கிறதா? சரி, அவர் எப்போவுமே KL ராகுல் வந்து நம்ம அந்த ஒரு IPL வந்துட்டாலே அந்த ஒரு ஆரஞ்சு கேப் ராகுல் அப்படின்னு சொல்கிறோம். 2-3 சீசனாக அந்த ஆரஞ்சு கேப் வந்து ஒரு அந்த அந்த கண்டஸ்ட்டில் வந்து அவருக்கும் ருத்துக்கும் தான் நிறைய இந்த ஆரஞ்சு கேப் வந்து டிஸ்கஸ் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. மைட் பி அவரோட அந்த ஒரு ஓவர் காஷியஸ் அப்ரோச் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக வந்து அமைஞ்சுதான் என்னன்னு தெரியல. நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ இந்த LSG vs SRH மேட்ச் நீங்கள் சொன்னீங்க, கோயங்கா வந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து பேசினார் போனான்னு சொன்னீங்க. சத்தியமாக KL ஆடிட்டு இருந்த வரைக்கும் அந்த பிச்சை பார்த்தா இதுவும் அன்பிரடிக்டபிள் பிச் போல் இருக்குது. ரொம்ப வந்து ரேங்க்டான ரொம்ப ஸ்லோவாக வருது போல் இருக்குது. பால் எங்கே எப்படி பிச் அது எப்படி வருதுன்னே தெரியல. அதனால தான் KL வாட்ச் பண்ணி ஆனாங்க. பட் அந்த எண்ணம் எல்லாமே தவிடுபடியாச்சு. பின்னாடி ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஆடுறதையும் சேம் திங். நம்ம வந்து KL ராகுலோட அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் 107 பாலுக்கு 66 ரன்னு ஒரே ஒரு பவுண்ட்ரி வச்சு ஆடின போது ஓகே முடிப்பட ஒரு லைன், இது ஒரு லேண்ட் மைன் போல் இருக்குது, எங்கே கண்ணி வெடியை வச்சுருக்காங்கப்பா இங்கே. நம்ம KL ராகுலே கிளாஸியான KL ராகுலே ஆட முடியலன்னா அப்புறம் முதல்ல கிடக்குன்னா அங்கேயும் இதே ஹெட்டு இது இதைத்தான் நீங்கள் செஞ்சுட்டே போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருந்தாப்புல. அந்த ஓவர் காஷியஸ் அப்ரோச் ஆஃப் KL ராகுல் வந்து இப்போ எல்லாமே எவ்ரி ஒன் வில் லவ் டு புட் அ வேல்யூ ஆன் இஸ் விக்கெட். ஒரு பிளேயராக எனக்கு ஒரு அந்த பிளேயருக்கு ஒரு வேல்யூ, அந்த விக்கெட்டோட ஒரு வேல்யூ வந்து வச்சு ஆடுவாங்க போவாங்க. அதுதான் தட் செட்ஸ் தெம் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு லெஜெண்டுக்கு ஒரு நார்மல் பிளேயர்னா அந்த பிளேயர் அதுக்கு மேலே ஒரு வேல்யூ இருக்கும். ஆப்போசிஷனோட ஒரு டீம் டிஸ்கஷன் வருதுன்னா அந்த பிளேயரோட விக்கெட்டை தூக்கிறதுக்கு தான் 90% டிஸ்கஷன் போகும். ஒரு சச்சினுக்கோ ஒரு தோனிக்கோ ஒரு ரோஹித்துக்கோ ஒரு கோலிக்கோ அந்த ஒரு பேச்சு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். KL ராகுல் தனக்கு அந்த மாதிரி தன்னோட விக்கெட்டோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக வச்சு ஆடுறது, ரொம்ப காஷியஸாக ஆடுறாரோ அது சில டைம் டீமோட ரிசல்ட்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு 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 தாட் வந்து இருக்குது. மைட் பி அதனால தான் வந்து பார்த்து சரி ஓகே காஷியஸ் அப்ரோச்சா இல்லை வந்து கேஃப்ரி ஸ்லாம்பேம் அப்ரோச் அப்படின்னு பார்த்து இங்கே வந்து சஞ்சு சாம்சன் கொஞ்சம் காஷியஸாக விடுறாரு, டேக்கிங் இந்த ரிஸ்கையும் எடுத்து அடிக்கிறாரு போராடுவார். ஸோ அவரையும் ரிஷபன் நம்ம சொல்லவே வேணாம், அவரும் ஒரு 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 360 டிகிரி பிளேயர். அவர் பாட்டுக்கு படுத்துட்டு அடிப்பார், ஒத்த கையில் அடிப்பார், என்னென்ன இது ஸ்பைடி எப்போ பண்ணாலும் பண்ணுவார். ஸோ அவரையும் எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே. இந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சன் ஆர் ரிஷப் பண்ட் 2 பேர்ல யார் வந்து விக்கெட் கீப்பிங் நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், ஸ்குவாட்ல இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க பிளேயிங் 11 போய் பார்க்கும்போது ஐடியலாக நான் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்ப்பேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பிளேயிங் 11 போட சொன்னீங்கன்னா ரோஹித் அண்ட் உங்களுக்கு வந்து பேர் என்ன கோலி 2 பேருமே ஓப்பனிங்கில் சால்வ் பண்ணி விட்டுருணும். இது ஓப்பனிங்கில் இந்த 2 பேர் மேலே எழுதிருங்க. அதே மாதிரி கீழே வரும்போது உங்களுக்கு வந்து முகமது சிராஜ், பும்ரா அண்ட் வந்து குல்தீப் யாதவ் இந்த 3 பேரையும் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த இங்கே 3 மேலே 2 5 இந்த 5 நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபிட் பண்ணிடலாம். ரோஹித் இது 2 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து ஜெய்ஸ்வால் நம்ம கொடுக்குறத நான் என்ன யோசிப்பேன்னா சஞ்சு சாம்சன் தென் கூட வந்து சூரியகுமார் யாதவ். ஏன்னா சூரியகுமார் 3 or 4 அதுதான் அவரோட ஸ்பாட்டு. சூரியகுமார் யாதவ் 3 or 4 அதுதான் அவர் ஸ்பாட்டு. நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் விடக்கூடாது. ஸோ 3 or 4 அவர் அங்கே ஃபிட் பண்ணி வச்சிடும். ஸோ இங்கே 4 ஆயிடுச்சு, கீழே இங்கே வந்து 3 ஆயிடுச்சு. மிச்சம் அந்த 4 ஸ்லாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எனக்கு என்ன நான் ஃபில் பண்ணதுன்னா ரிஷப் பண்ட் கன்ஃபார்மில் இருக்கணும். ஹர்திக் பாண்டியா ஓகே. அக்சர் பட்டேல் கூட உங்களுக்கு வந்து இன்னொரு பேஸ் பவுலர் வேணும். ஏன்னா கீழே வந்து 2 பேஸ் பவுலர் இருக்காங்க. 3வது பேஸர் நம்ம ஹர்திக் பாண்டியா போகிறோம். அக்ஷர் பட்டேல் ஒரு ஸ்பின்னர், குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின்னர். நான் ஆப்ஷன் நான் கேட்கக்கூடாதுன்னா சிவம் டூபேவை அந்த இடத்துல ஸ்லாட் பண்ணும். இல்லை சிவம் டூபேனா எனக்கு ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஹிட்டிங் வேணும். அந்த ஹிட்டிங்காக நான் வந்து சிவம் டூபே நான் வந்து உள்ள கடைசியில் போய் அடிச்சு விட்டு வருது லைசன்ஸ் டு கில் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டில் போகும் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ட் கோலி, 1 down is சஞ்சு சாம்சன், 2 is சூரியகுமார் யாதவ். இது 4. இந்த 4 இப்படி ஓரம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தென் ஐம் புட்டிங் இன் ரிஷப் பண்ட், தென் உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல், ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 6வது. தென் அக்ஷர் பட்டேல், டூபே. இது முடிச்சுட்டு கீழே 3 போல் நம்ம முன்னாடி சொன்னது தான். குல்தீப், பும்ரா, சிராஜ். பேட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட குல்தீப் கூட இந்த சீசன் அடித்த குல்தீப்போ பும்ரா வரைக்கும் பேட் ஸ்விங் பண்ணக்கூடிய ஆள் இருக்காங்க. போலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிராஜ், பும்ரா, ஹர்திக் பாண்டியா 3 ஃப்ரண்ட் லைன் பேசர்ஸ். மீடியம் பேஸ் போடுறதுக்கு சிவம் டூபே. ஸ்பின்னுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஆஃப் வந்து குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல். கேஸ் க்ளோஸ்ட். இப்போ நமக்கு ஆப்போனன்ட் டீமாக யாருன்னு வெயிட்டாக இருப்பாங்க நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாட்ல? ஏன்னா ஐபிஎல் பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்டரா நிறைய வெயிட் ப்ராடக்ட் இறக்கியிருக்காங்க மற்ற டீமில் அப்படி. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் இப்போ வந்து ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணதில் வச்சு பார்க்குறச்ச எனக்கு வந்து ஐட்ஸே ஆஸ்திரேலியா தனியாக தெரியுறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் தனியாக தெரியுறாங்க. அவங்க எந்த அளவு தனியாக தெரியுறாங்கன்னா ஃப்ரேசர் மெக்காக் அப்பேற்பட்ட ஒரு பிளேயரே வந்து உள்ளே எடுக்காமல் அவங்க இறங்குறாங்க. அந்த பிளேயர் உள்ளே வந்தால் இன்னும் வேறு லெவலில் அங்கே வந்து ஒரு விஷயம் வரும். நமக்கு வந்து இந்த முறை நம்ம இவங்களை மீட் பண்ணால் நம்ம கன்ஃபார்மாக காலி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா டீம் கில்லியாக தெரியுது. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து ஹோம் டீம் விண்டீஸ், அவங்களே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கப்பா, ஏதோ அவங்க பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஹோம் டீம். ஏன்னா அவங்களுக்கு இது ஹோம் கண்டிஷன், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 3வது சவுத் ஆஃப்ரிக்கா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இங்கிலாண்டை விட சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் அப்புறம். இங்கிலாந்து டீம் இந்த ஐபிஎல்ல பெருசாக இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஒன்றுமே அடிக்கல. லிவிங்ஸ்டன் அப்பப்போ அடிச்சுட்டு போகிறார். பேட்ஸ்டர் ஒரு மேட்ச் அடித்ததோட சரி, அதுவும் வந்து சும்மா அந்த ஒரு அன்னைக்கு இந்த மொமெண்ட்டில் த்ரோ அடித்தது தெரியல. சால்ட் ஒர்த் தான் ஃபார்மில் இருக்குது, பட்லரும் பெருசாக ஃபார்மில் கிடையாது. போலிங் இங்கிலாந்து சொல்லவே வேணாம். உங்களுக்கு வந்து மொயின் அலியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 டீம் கில்லியாக இருக்கிறாங்க. ஓகே. இந்த ரிசர்வ்ஸில் இருக்கக்கூடிய கில்லை வந்து நம்ம ஏன் வந்து பிளேயிங் 11ல் இறக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 3 ஃபார்மேட்டில் ஒரு ப்ரூவன் பிளேயர் அவரை வந்து இறக்காமல் இருக்கிறது நமக்கு தப்பாக தான் தெரியும். பட் தி த்ரெட் ஃபேக்டர் ஆர் லைக் டேக்கிங் தி அட்டாக் டு தி ஆப்போசிஷன், இதை வந்து அந்த இன்டென்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது கில்லோட அந்த இன்டென்ட் அட்டாக் எப்போவுமே வரும்னா எங்கே வரும்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு டாட் பால் ஆடிட்டு கொஞ்சம் அப்புறம் நீங்கள் கில்லோட ஐபிஎல் இன்னிங்ஸ் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் இந்த டாட் பால்ஸ் ஆடிட்டு அப்புறம் தான் வந்து அப்புறம் ஆக்சிட் பண்ணிடுவார். 100 அடிக்கும் போது 200 ஸ்ட்ரைக்கில் அடிச்சிடுவார். கொஞ்சம் அந்த பவர் பிளேயில் அந்த ஹிட்டிங் கொஞ்சம் மிஸ் ஆகும். வேற அதே வந்து ஒரு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பவர் பிளே சேம் வித் விராட் கோலி பாலே 6க்குலாம் அடிச்சு தலைவன் வந்து சேவாக் மாதிரி அடிச்சு காட்டுவார். விராட் கோலி வந்து என்ன சொன்னார், இப்போ ஸ்லாக் ஸ்வீப் நான் பழைய எனக்கு ஷார்ட் மறந்துச்சுன்னு வச்சாங்க, ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறேன்னு போகிறேன். இந்த 2 பேர் உள்ள இப்போ ஒரு நம்ம ஆப்போசிட் பாலராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கையில் பால் எடுக்கிறேன், நியூ பால் எடுக்கும்போது எதிர்த்தாப்பில் பார்க்குறேன். ஒரு பக்கம் விராட் கோலி, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா. கிட்டத்தட்ட 2 பேருமே அடித்த 100 கவுண்ட்டு இல்லை வந்து ரன்ஸு பார்த்தீங்கன்னா
கூச்சி வச்சிருக்காங்க. T20 ஃபார்மேட்லேயும் சரி 2 பேர் தான் லீடிங் டாப் ரன் ஸ்கோரர் விராட் கோலி, தேர்டு சம்திங் ரோஹித் நினைக்கிறேன், செகண்ட் பாபர் அசம். ஸோ கூச்சி வச்சிருக்காங்க. ஒரு போலரை நான் எப்படி செட் பண்ணுறது? ஷார்ட் பிச் பாலை போட்டால் ரோஹித் அடிச்சு விட்டுருவாரு, கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு விட்டா விராட் கோலி காமிச்சு விட்டுருவாரு, லெக்கில் போட்டு விட்டுருந்தா ரோஹித் இருந்து ஃப்ளிக் இருக்கும். அதே வந்து விராட் கோலி கிட்ட வந்து கொஞ்சம் ஃபுல்லர் லென்த்தில் போட்டால் டவுன் த ட்ராக் வந்து ஒரு 4 இருக்கு, இல்லை டவுன் இந்த விப் ஆஃப் இஸ் ஹேண்ட் அந்த மாதிரி ஷாட் இருக்கும். எப்படி நான் போலிங் போடுவோம்? அந்த த்ரெட்டை வந்து நம்ம முதல்ல அங்கே கொடுத்தா இருக்கணும். கில் எஸ் பிரின்ஸ், பட் இந்த த்ரெட் ஃபேக்டர் அவர்கிட்ட வந்து இருக்குமானா கிடையாது. அண்ட் ஆல்சோ டாட் பால்ஸோட இஷ்யூவும் இருக்குது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். T20 வேர்ல்ட் கப் எந்த மாதிரியா போகுது அப்படிங்கிறது தெரியல. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே.